வணக்கம் மக்களே, வெல்கம் டு பெல் பெப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு மட்டன் பிரியாணி செய்யலாம் வாங்க. ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சாப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா. ரைஸை ஊற வச்சுங்க. மட்டன் எடுத்துக்கோங்க. 4 ஏலக்காய், 5 லவங்கம், ஒரு 2-3 பீஸ் பட்டை எடுத்துங்க. ஒரு 150 ஆயில் கிட்டக்க எடுத்துக்கோங்க. அடுப்பை பற்ற வைங்க. எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெயை ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற லவங்கம், பட்டை, ஏலக்காய் போடுங்க. நல்லா கொதித்து வரணும், வெடிஞ்சு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆனியனை போடுங்க. ஆனியனை போட்டு நல்லா வதக்குங்க. ஆனியன் பார்த்திங்கன்னா அது கோல்டன் ஃப்ரை கலரில் வரணும். அது வரையும் நீங்கள் நல்லா வதக்கணும். ஆனியனை நல்லா கலக்கி வதக்குங்க. பாருங்கள், இப்போ கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா கலக்கி வதக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடுங்க. அதை போட்டு நல்லா கலக்கி வதக்குங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு வதக்கும்போது அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கணும். இப்போவே இந்த பிரியாணி மனம் வீடு முழுக்க மணக்கும். இப்போ சில்லி பவுடர் போடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் எடுத்து போடுங்க. நல்லா கலக்கி நல்லா இதையும் வதக்குங்க. அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போடுங்க. நல்லா வதக்குங்க. பச்சை மிளகா போட்டு நல்லா கலக்கி இதையும் வதக்குங்க. அப்புறம் தக்காளி எடுத்து போடுங்க. நல்லா கலக்கி விட்டு இதையும் வதக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் போட்டு கலக்கி வதக்குங்க. இப்போயே பார்க்குறதுக்கு ஒரு கிரேவி நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக தெரியும். இப்போ நம்ம கேர்டு போடுங்க. 1 கப்பு கேர்டை போடுங்க. அதுக்கப்புறம் அது மேலே ஒரு அரை லெமன் புழிஞ்சு விடுங்க. புழிஞ்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா இதையும் வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி பார்க்குறதுக்கே கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பேரலெல்லாம் நம்ம அடுப்பை பற்ற வச்சு தண்ணி வச்சிடலாம் ரைஸுக்கு. இப்போ 1 கப்பு சுடு தண்ணியை ஆட் பண்ணிங்க. கிரேவியில் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. கலக்கி வதக்குங்க. எண்ணெயும் கிரேவியும் தனியாக வர்ற மாதிரி அது வரைக்கும் நீங்கள் நல்லா பாயில் பண்ணுங்கள். குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசிலுக்கு விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் பட்டை, பச்சை மிளகா, புதினா நம்ம ரைஸுக்காக வச்சுருந்த ஸ்பெஷலில் போட்டு பாயில் பண்ணுங்கள். கொஞ்சம் உப்பு போடுங்க தேவையான அளவு. மூடி விடுங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ரைஸ் இருக்குது இல்லையா, அதை எடுத்து அதில் போடுங்க. நல்லா 70% வேகணும் ரைஸு. ரொம்ப வெந்துருச்சுன்னா ரைஸ் குழஞ்சி போயிடும். ஸோ நல்லா 70% தான் வேகணும் ரைஸு. சரிங்களா? நல்லா மூடி வேக வைங்க.
தேவையான அளவு ஃபுட் கலரிங் தேவைன்னா கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிங்க. இப்போ 5 விசிலுக்கு அப்புறம் நம்ம கிரேவி ஓப்பன் பண்ணி பார்த்தா கிரேவி தண்ணி நல்லா செப்பரேட் ஆகிருக்குது, நல்லா தெரியும். இப்போ கொஞ்சம் மல்லி ஆட் பண்ணிங்க. இது ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர், கொத்தமல்லி ஃப்ளேவர் கிரேவியில் நல்ல அரோமா கொடுக்கும். இப்போ கொஞ்சம் கிரேவி தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. இப்போது நம்ம இறக்கி வச்ச ரைஸை எடுத்து அந்த கிரேவியில் போடுங்க. போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ரைஸை. நல்லா ஈவனாக எல்லா பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிரேவியை போடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரைஸை போடுங்க அது கிரேவி மேலே. எல்லா ரைஸையும் போட்டு மீதி இருக்கிற கிரேவியெல்லாம் போட்டு அது மேலே மறுபடியும் ரைஸை போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி சிம்மில் ஒரு பேனுக்கு மேலே வைங்க. ஏன்னா பேனுக்கு மேலே வச்சிங்கன்னா கீழே அடிப்பிடிக்காது. ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸ் அப்படியே நிற்கும், நல்லா பர்ஃபெக்டாக தம்மாக இருக்கும். பாருங்கள், நல்லா அந்த மாய்ச்சர் அப்படியே உங்களுக்கு தெரியும். மாய்ச்சர் இருந்ததுன்னா நல்லா பக்காவாக தம்மாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சூப்பராக சமைச்சு சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.